Hello guys, welcome back to my channel. This is Galaxy Makers. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட BPLோட 2 மெகா ஸ்பீக்கர்ஸ். இதில் எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஸ்பீக்கருன்னு இன்னும் ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சவரை எங்கள் ஃபாதர் சொன்னவரே இதில் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்கே கீழே ஒரு சின்னது இருக்குன்னு சொல்லியிருக்காரு மிடில். இங்கே 2 கீழே மிடில் ஒரு சின்னது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போது இதில் 3 ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொன்னல, இதில் ஏதோ 2 தான் வேலை செய்யுது, ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இதில் எதுவும் ப்ளூடூத் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இது அப்படியே இதுதான் பாருங்கள், அட்டாச்மெண்ட். இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் பண்ணலாம், ப்ளூடூத் வேணால் கன்வெர்ட் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நல்லா தான் இருக்கும், பேஸ்லாம் நல்லாயிருக்கும். ப்ளூடூத் முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணலாம். இது கம்பெனி வந்து TBSSன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு ஓட்டவாக இருக்குது. TBSS போட்டிருக்கேன், ஐடியா இல்லை. இது இங்கே உடஞ்சிருக்கு கட்டை பீஸில். எல்லாமே ஃபுல்லு கார்ட்போர்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஐடியா இல்லை கரெக்டாக. ஓப்பன் பண்ணிடலாம். சமட்டிட்டாய், நல்லா ஸ்டிக்காக இருக்குது. டேப்பு பிச்சு பிச்சுன்னு ஓட்டுது கையில். வந்து ஒரு டேப் போயிடுச்சு. ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி 2 ஸ்பீக்கர் இருக்குது, 2 மெகா சைஸ் இருக்குது, ஒரு சின்னது இருக்குது. ஆனால் என்ன ஆம்ப்ஸு, எத்தனை வாட்ஸு, எத்தனை ஓம்ஸுன்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. நான் பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பின்னாடி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணலாமா? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் எப்படி இது ஓப்பன் பண்ணுவேன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். என்னென்னா இது கீழே பேஸ் வந்து சும்மா அட்டாச்மெண்ட் தான், இது சும்மா வைக்கிறது தான். அதுதான் போயிடுச்சுன்னு டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க அப்பா. இதை எப்படி ஓப்பன் பண்ணுன்னா, இது ஃபிக்ஸ்டுனால இது ஓப்பன் பண்ண முடியாது. இது அட்டாச்மெண்ட்டே ஃபிக்ஸ்டு மாதிரி தான் இருக்குது. இதோட ஹோல்ஸ் வந்து இதுக்கு இந்த ஃப்ரேம் மாட்டுறதுக்கு தான் இந்த ஹோல்ஸு. இது நம்ம எந்த யூஸும் இல்லை. நம்ம இந்த ஓப்பன் பண்ணி வாங்கணும்னா இந்த ஸ்க்ரூ கைட்டி தான் ஓப்பன் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 3 கைட்டி காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஒன்றே அன்ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெயிட் இருக்குது. அப்பா ஒயிட் ஸ்பீக்கர். அம்மாடி, உள்ளே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே காலியாக இருக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சிடலாம். ரொம்ப வெயிட் ஆகுது. அம்மா பின்னாடி என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஏதாவது பின்னாடி ஓப்பனர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணலாம், இல்லை ஏதாவது சரி பண்ணணும்னா அப்படியே பண்ணிடலாம். ஆனால் அது இதே செம வெயிட் இருக்குது. அம்மா ஒரு கையில் பிடிக்க முடியும். நல்லா அட்லீஸ்ட் ஒரு 1 kg மேலே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதை வச்சு பைசப் சேர்த்துடலாம் போல், அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போது மீதியெல்லாம் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். நான் இது எத்தனை ஓம்ஸு வாட்ஸ் எனக்கு தெரிலன்னு சொன்னல. இது இங்கே பாருங்கள், 16 ஓம்ஸ் 10 வாட்ஸ். அதனால் செம வெயிட்டாக இருக்குது ஸ்பீக்கரு. ஆனால் ஓம்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம். ஓம்ஸ் ரொம்ப அதிகம். இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாடியூல்ஸில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய மாடியூல்ஸாக வாங்கணும். அப்படி இருந்தால் ப்ளூடூத்தாக இப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம். சப்போஸ் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணினா நான் பேஸ் பிச்சுக்கும். இந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ண செம்ம பேஸு. வேல்யூ ஃபார் மேக்கிங். ஓகே, இப்போ மீதியெல்லாம் பார்க்கலாம். என்ன ஓம்ஸ் எத்தனை வாட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து இந்த சின்ன ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணேன். அப்போ தான் ஒரு பிரமிப்பான விஷயத்தை கவனித்தேன். இது பாருங்கள் எவ்வளோ ஓம்ஸ்ன்னு. 18 ஓம்ஸ் 20 வாட்ஸு. இது வரைக்கும் டபுள் மடங்காக இருக்குது இது. ஆனால் ஸ்பீக்கர் தமாத்தோன்னு தான் இருக்கேன், கையளவு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பற்றி எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் புதுசாக 3 பின் இருக்குது. காமனாக பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பின் தான் இருக்கும் ஸ்பீக்கர்ஸில். இதில் 3 பின் இருக்குது. இந்த பின் என்ன யூஸ்ன்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அப்படி வச்சு இதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 3rd ஒன் ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓகே கைஸ், இப்போ நான் ஓப்பன் பண்ணி மெயின் சர்க்யூட் பார்க்கும்போது இது ஒன்று தான் இருந்தது. எனக்கு இது உள்ளே இருக்கனால கிளியராக காமிக்க முடியல, டார்க்னஸ்ஸாக இருக்குது வேறு. இது என்னோடய மினி எமர்ஜென்சி லைட்டு. இது எப்போயோ பண்ணது, இதை நான் வீடியோ எடுத்து போடல. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பஸர் மாதிரி இருக்குது எனக்கு இங்கேருந்து பார்க்க. ஆனால் பார்க்க அது பஸர் இல்லை, ஏன்னா இந்த காயில் டர்னிங்ஸ்லாம் இருக்குமே, ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. இது ஓல்டன் மாடல்னால இது என்னன்னு கரெக்டானு தெரில. இந்த ஸ்பீக்கரையும் கட்டிட்டேன். இதுவும் அதே தான், 16 ohms 10 watts இந்த ஸ்பீக்கர் தான், சேம் தான். இப்போ தான் இன்னொரு விஷயம் காமிச்சேன், இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு. இது நான் இப்போ தான் பார்த்தேன், கை வைக்கும் போது தான் தெரிஞ்சது இது கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சாலே ஸ்பீக்கர் கத்தாம முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த ஸ்பீக்கர் வேஸ்ட். இப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. மற்ற ஸ்பீக்கரில் பார்க்கும்போது இந்த மாதிரி கீஞ்சுதோ டர்ன் ஆனதோ அந்த மாதிரி எதுவும் தெரில, எனக்கு டேமேஜ் ஆன மாதிரி எதுவும் தெரில. இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த போர்டு இதுவும் போர்டில் இந்த 3 ஸ்பீக்கர் ஓடுங்க பாருங்களேன், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் இந்த ஸ்பீக்கரை நான் ஒத்துக்க மாட்டேன். 20 watts 18 ohms இந்த ஸ்பீக்கர் நம்புற மாதிரியாக இருக்குது இது. ஆனால் அது பார்க்குற சைஸுக்கும் அதுக்கு கொடுத்துருக்க இதுவே இல்லை, எப்படி சொல்கிறது, மேட்சிங்காகவே இல்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ரொம்ப. பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி கூற தான் போடணும். இதை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் என்னால் அந்த சிஸ்டம் ரிவர்ஸ்லேருந்து இப்படி ஸ்க்ரூ டைப்பாக திருக்கி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, இது உள்ளே வச்சிடுறேன், திருப்பிடலாம். இதுவும் மட்டும் கைட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கரெக்டாக தெரில, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதை ஓப்பன் பண்ணி அந்த சர்க்யூட்டை வேணால் காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இதை கைட்டிட்டேன். இது சொன்ன மாதிரி இது பஸர் இல்லை, காயில் தான். இங்கே பார்த்தா தெரியும், காயில் பீஸ் தெரியுதா? இது நான் எப்படி எடுத்தேன்னு காமிக்கணும்னா, இது ஒன்றும் இல்லை, இப்படி புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இப்படி தள்ளி வச்சா உள்ளே போயிடும், இப்படி இழுத்தா வெளியே வந்துடும், அந்த மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதான் பிரச்சனை. நான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு எடுத்துட்டேன். 2 pin பாசிட்டிவ் நெகட்டிவ். இது பழைய ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயர் கனெக்ஷன் தான். இதில் எதுவும் டைரக்ட் சப்ளை எதுவுமே இல்லை, எல்லாமே ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்குறது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 அந்த சின்ன ஸ்பீக்கர் தான் மெயின் பேஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன ஸ்பீக்கரில் தான் இந்த பேஸ் கலர் இருந்தது. இங்கே IR ஏதோ போட்டிருக்கு, IR HM BL GN 1 கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. நான் மீனிங் தெரில, என்னன்னு ஐடியா இல்லை மீனிங்க்கு. ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது உள்ளத்து சொல்லிடலாம். இது வெளியே வைக்கிறது டேஞ்சர், ஏன்னா பழைய மாடல்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுவே இருக்கும். உள்ளே போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, மாட்டியாச்சு. இது நம்ம பழையபடி இப்படி யூஸ் பண்ணி இந்த ஒயர் கனெக்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணி. ஓகே, பேக் சைட் பார்த்தாச்சு. ஆனால் டப்பா மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது, செம பெருசு. ஆனால் அது எதுவுமே ஸ்பீக்கரும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா நமக்கு என்னோடய ஆம்ப்ளிஃபையர் தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். நான் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை, டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரை உள்ளெல்லாம் காமிச்சு என்னால் வேணால் பேட்ரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி வச்சு ஷார்ட் பண்ணால் ஸ்பீக்கர் ஷேக் ஆகும், சவுண்டு கேட்கும் அட்லீஸ்ட். அது வச்சு கண்டுபிடிச்சல ஸ்பீக்கர் ஒர்க்கிங்காக இல்லையான்னு. அதை நான் பேட்ரி எடுத்து வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ அந்த ஸ்பீக்கரை செக் பண்ணலாம். என்கிட்ட பேட்ரி அவைலபிள் இல்லாதனால என்னோடய 30 watts ஸ்பீட் சார்ஜரோட ஃபோனோட சார்ஜர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு பழைய யூஎஸ்பி இருக்குது, 2 கட்டான மாதிரி வச்சு பார்க்கலாம் அதுதான் இதா இல்லையா. ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். ஓ மை காட், சாரி,
கீழே வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். ஓ எவ்வளோ தூரம் வருமா? அம்மா செம்ம சவுண்டு. வெயிட் பண்ணுங்க, கீழே தான் வச்சிடறேன் சேஃப்டி. ஓகே, மச் பெட்டர். நான் இதோட பேஸ் மட்டும் சவுண்டு மட்டும் கேட்குற மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு காமிக்கணும்ல. கேட்குதா? பார்த்தீங்களா, வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன் இருக்கா? 2 ஸ்பீக்கரும் கனெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா அந்த பெரிய ஸ்பீக்கர் 2மே கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா வைப்ரேஷன் தெரிதா? இதில் பாருங்கள், வைப்ரேஷன் தெரிதா? அப்போ இந்த 2 பெரிய ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இந்த சின்னதும் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் இது கிழிஞ்சிருக்கு. பரவாயில்ல, ஓகே, செக் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணாது. சப்போஸ் அந்த ஸ்பீக்கரு ஹை குவாலிட்டினால் ஏதாவது ஒர்க் ஆகிடுனா நல்லது தான். ஸ்பீக்கர் ஓகேனா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். வாங்க பார்த்துடலாம். கடன் எது பாசிட்டிவ்? ஓ இதை பாசிட்டிவ். சரி சாரி. ஒர்க் ஆகுதுப்பா. நல்லதாக போச்சு, ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, நான் இதில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், இல்லை வேறு கனெக்ஷன் இல்லை. வைப்ரேட் ஆகுது. நல்லதாக போச்சு. ஆனால் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் கிராக்கிங் சவுண்டு பயங்கரமாக வரும். அதனால் பார்க்கலாம், மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தால் இந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நிலமை வரும். ஒட்டினாலும் கிராக்கிங் சவுண்ட் இருக்கும் கம்பல்சரியாக. ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிளாத்து தானே மெயினே, அந்த ஷீட் தானே மெயினே எல்லா ஸ்பீக்கர்ஸ்லேயும். அதனால் பார்க்கலாம், ஒர்க் ஆனால் நல்லது தான். யார் இப்போ ஆனால் சொல்லலாம். ஓகே காய்ஸ், இப்போது செக் பண்ணிட்டோம், ரிப்பேர் பண்ணிட்டோம். நல்லபடியாக இந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ணலாம். இப்போ இது மட்டும் நான் மாற்றிட்டேன்னா இந்த ஸ்பீக்கர் நைஸ் ஃபார் ஒர்க்கிங். செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே என்கிட்ட இருக்கணும். தேங்க்யூ.